மாவட்டம் கொட்டாம்பட்டி அருகே உள்ள வளச்சேரிப்பட்டியில் அரசு பேருந்தும் மினி வேனும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் திருச்சி மாவட்டம் மணப்பாறையை சேர்ந்த தமிழரசி என்ற பெண்ணும் தர்ஷினி என்ற 6 வயது குழந்தையும் உயிரிழந்தனர். விபத்தில் படுகாயமடைந்த 12 பேர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே உள்ள சரையம்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் சின்னசாமி. இவருக்கும் இவரது மனைவி கலைச்செல்விக்கும் இடையே அடிக்கடி தகராறு இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் சின்னசாமி போதையில் வந்து தன் மனைவியிடம் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரம் அடைந்த கலைச்செல்வி தன் கணவரை கம்பியால் தாக்கியுள்ளார். இதில் சின்னசாமி உயிரிழந்ததை தொடர்ந்து போலீசார் அவரது மனைவியை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த ஆலங்காயம் பகுதியில் 150 ஆண்டுகள் பழமையான புளிய மரம் வேரோடு சாய்ந்து விழுந்தது. தொடர் மழை காரணமாக இந்த மரம் விழுந்ததால் அருகில் இருந்த பள்ளியின் சுற்றுச்சுவர் மற்றும் வீடு சேதமடைந்தது. ஆனால் உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை. இதையடுத்து மரத்தை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரி மயிலாடுதுறையில் உள்ள தனியார் கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுவிற்கு எதிரான முழக்கங்களை எழுப்பிய அவர்கள் தங்கள் போராட்டம் தொடரும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே உள்ள தெள்ளார் பகுதியில் உள்ள நகைக்கடையில் கொள்ளை சம்பவம் நடந்துள்ளது. கடையின் பூட்டை உடைத்து உள்ளே இருந்த 25 சவரன் தங்க நகைகள், 12 கிலோ வெள்ளி மற்றும் 60,000 ரூபாய் ரொக்க பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். பஞ்சாலைகளில் பெண்கள், குழந்தைகள் கொத்தடிமைகளாக வேலை பார்ப்பது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் புதுக்கோட்டையில் கையெழுத்து இயக்கம் நடந்தது. பல்வேறு சமூக நல அமைப்புகள் நடத்திய இந்த விழிப்புணர்வு நிகழ்வில் கல்லூரி மாணவ மாணவிகள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு கையெழுத்திட்டனர். சிவகாசி அருகே உள்ள நாரணாபுரத்தில் தனியாருக்கு சொந்தமான தீப்பெட்டி ஆலை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இன்று காலை திடீரென ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டதால் உள்ளே இருந்த தீப்பெட்டிகள் தீயில் கருகின. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு படையினர் சுமார் 1.5 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தீப்பெட்டி பண்டல்கள் தீயில் கருகி சாம்பலாகின. விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் பாப்பாக்குடியை சேர்ந்தவர் கல்யாண சுந்தரம். இரும்பு மற்றும் உரக்கடை நடத்தி வரும் இவர் தனது கடையை பூட்டிவிட்டு பணத்தை எடுத்துக்கொண்டு சென்றுள்ளார். அப்போது அவரை வழிமறித்த மர்ம நபர்கள் கண்ணில் மிளகாய் பொடி தூவி பணப்பையை பறித்து சென்றுள்ளனர். 1,80,000 ரூபாய் பணம் மற்றும் வங்கி காசோலை கொள்ளை போனதாக கல்யாண சுந்தரம் கொடுத்த புகாரை அடுத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள மாலைப்பாளையத்தில் உள்ள ஊராட்சி நடுநிலைப் பள்ளியில் கணித ஆசிரியராக வேலை பார்த்து வருபவர் மோகன் பாபு. இவரை இடமாற்றம் செய்ய இருப்பதாக தகவல் வெளியானதை அடுத்து பெற்றோர்கள் பள்ளி முன்பு திரண்டனர். ஆசிரியரை வேறு பள்ளிக்கு மாற்றக்கூடாது என கூறிய அவர்கள் பள்ளிக்கு பூட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரை அடுத்த அந்திவாடி பகுதியில் உள்ள அரசு மதுபான கடையில் இன்று அதிகாலை மின்கசிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து ஏற்பட்ட தீ விபத்தால் கடையில் இருந்த மது பாட்டில்கள், ஆவணங்கள் உள்ளிட்டவை தீயில் கருகின. உடனடியாக அருகில் இருந்த மக்கள் தீயை அணைத்தனர். இந்த விபத்து தொடர்பாக போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.